இப்ப சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா, சில சங்கடமான ஒரு சூழல்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே சிம்ம ராசி, சிம்ம லக்ன நண்பர்களுக்கு அஷ்டம சனி என்ற அமைப்புல போட்டு உங்கள படுத்தி எடுத்துட்டு இருக்கு. இதனுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிநாதனான சூரியனும் பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்துல சனியுடன் சேர்ந்து கொஞ்சம் உங்களுக்கு கடாமுடான்னு சில பலன்களை கொடுக்கிறார். நீங்கள் எடுத்த விஷயங்களில் ஒரு பிரச்சனை, தடங்கல் இந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனக்குழப்பம் நிறையா இருக்கும் சிம்ம ராசி, சிம்ம லக்ன நண்பர்களுக்கு. ஸோ இந்த அமைப்புல சூரியனும் 8ஆம் இடத்துக்கு போவது, சனி பகவானும் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அஷ்டம சனியாக செயல்படுவது, இதெல்லாம் கடுமையான சூழ்நிலைகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும், ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த கடுமையான சூழல் சிம்ம ராசி, சிம்ம லக்ன நண்பர்களுக்கு மாறி, ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்களுடைய தோற்றம், புகழ், அந்தஸ்து போன்ற விஷயங்களில் முன்னேற்றம், நன்மையான அமைப்புகள், உங்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து போன்ற விஷயங்கள் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய உண்மையான மதிப்பை உணர்ந்து உங்கள் பக்கம் வந்து சேருவார்கள். மார்ச் மாதத்துல புதிய வாகனம், புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் சிம்ம ராசி, சிம்ம லக்ன நண்பர்களுக்கு அதிகபட்சமா இருந்திருக்கும். இந்த சிந்தனை உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல அப்படியே மாறிடும். ஏப்ரல்ல வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது செலவா இல்லாம முதலீடா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் எல்லாம் கூட சிம்மராசி, சிம்ம லக்ன நண்பர்களுக்கு வரும். அந்த முடிவுகளை கொஞ்சம் ஏப்ரல் மாதத்துல எடுக்கலாம, மே மாதங்கள்ல நீங்க முடிவெடுப்பது நல்லது. புதிய வாகனம் வாங்குவது, ரியல் எஸ்டேட் போன்ற முதலீடுகள் இதெல்லாமே சிம்மராசி, சிம்ம லக்ன நண்பர்கள் ஏப்ரல் மாதம் தாண்டி மே, ஜூன் மாதங்கள்ல வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய 4ஆம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செஞ்சு சனி பகவானுடன் சேர்வது அவ்வளவு சிறப்பான அமைப்பில்லை. எனவே நீண்ட கால அடிப்படையில நீங்க முதலீடுகள் செய்ய விரும்பும் பொழுது அதனை மே, ஜூன் மாதங்கள்ல செய்வது, குரு பெயர்ச்சிக்கு பிறகு செய்வது உங்களுக்கு நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் இதெல்லாமே ஏப்ரல் மாதத்துல பண்றதுக்கு சிம்மராசி, சிம்ம லக்ன நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. சிம்மராசி, சிம்ம லக்ன நண்பர்களுடைய தந்தை வழியில் சில செலவுகள், அவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு, மருத்துவ செலவுகள் இந்த மாதிரியான விஷயங்களால் சில விரயங்கள் ஏற்படுவதற்கு சிம்மராசி, சிம்ம லக்ன நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சில வாய்ப்புகள் வரும்.